சாய்ராம் வணக்கம். பூஜை பொருட்கள் எல்லாம் ஷார்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி போட்டலான்னு போட்டிருக்கேன். அதே சமயம் இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே வெள்ளம்பாக்கத்தில் வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நடந்துச்சு இல்லையா, அப்போது ஒரு சில சகோதரிகள்லாம் இங்கே வரும்போது பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே சாமிக்கிட்டே வச்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஆர்டர் போட்டிருந்தது தான் இந்த எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஆறுமுக விளக்கு. இதோடைய விசேஷம் என்னென்னா, நடுவில் வேல் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் மயில் இருக்கும், ஆர்ச்சுக்கு நடுவில் வேல் இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது புதுசாக வந்திருக்கிற டிசைனும் கூட. அந்த ஆறுமுக விளக்கோட இந்த ஆர்ச்சில் அந்த வேலை பார்க்க அவ்வளோ அம்சமாக இருக்குது. வேலுன்னதும் நம்ம குட்டி வேலவன் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதே குட்டி வேலவனே இப்போ பார்த்திங்கன்னா கீ செயின் மாடல்லே வந்திருக்கு. பித்தளை தாங்க இந்த கீ செயின். வாங்கினவங்க எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளும் கூட. ரொம்ப நல்லா இருக்குது. கீ செயின் நல்லா அழுத்தமாகவே வந்திருக்கு. சின்னதாக பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம் பதிச்ச தட்டு வந்திருக்கு. இது அம்பாளுக்கு முன்னாடி நம்ம குங்கும அர்ச்சனை செய்யறதுக்காகவே இப்போ பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சர்க்கோணம் போட்ட தட்டும் சின்னதாக நம்ம விளக்கு வச்சுக்கலாம். ஓம் விளக்கு வைக்கிற மாதிரியும் வந்திருக்கு. ஓம் விளக்கு பாருங்கள், முருகா அப்படின்னு போட்ட விளக்கு. ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் தரமான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வஜ்ரவேல் பாருங்கள், சின்னதாகவே வந்திருக்கு. பெருசாக வாங்கி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சின்னதாகவே வஜ்ரவேலும் வந்திருக்கு. காஞ்சி காமாட்சி ரொம்ப அழகாக அம்சமாக இருக்காங்க பாருங்கள். குட்டியாக காஞ்சி காமாட்சி முக அமைப்பு ரொம்ப அம்சமாக வந்திருக்காங்க. கையில் கரும்போடு வந்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அழகாக அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இதுதான் இந்த சின்னதாக இருக்கோங்க, அதை நம்ம பத்திரமா பயன்படுத்திக்கணும். அழகாக அம்மா கரும்போடு வந்திருக்காங்க. காமாட்சி அம்மன் அப்படின்னாலே பத்மாஸ்தனத்தில் ஒரு கையில் கரும்பும் ஒரு கையில் பார்த்திங்கன்னா கிளியோடு இருப்பாங்க. அவங்க தாங்க காமாட்சி அம்மன். அஷ்டலக்ஷ்மி முறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியை பதிச்சிருப்பாங்க. சின்னதாக இருக்கும். இதில் நம்ம சோழி அந்த மாதிரி போட்டு கூட பூஜை அறையில் வச்சுக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு சகோதரி ஆர்டர் போட்டிருந்தாங்க. முக அமைப்பு எப்படி வருங்கன்னு ரொம்ப பயந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ அம்சமாக முகம் சிரித்த முகத்தோட காமாட்சி அம்மன் விளக்கு வந்திருக்கு. இந்த வேல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த வேல் சின்ன வேலவன் வந்திருந்தாங்க. ஒரு சிலர் வேல் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்காக வேண்டி ஆர்ச் நம்மக்கிட்ட தனியாகவே செப்பரேட்டாகவே கிடைக்குங்க. முருகனை சுற்றி ஆர்ச் இருக்கும் இல்லையா, நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அம்சமாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஆர்ச் 10 இன்ச்சிலேருந்து அதுக்கு கீழே 6 இன்ச்சு வரைக்கும் கூட இருக்குது. தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. வெட்டிவேரில் இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அம்சமாக இருக்கார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டபந்தம்ங்க, செம்பில் பதிச்ச அஷ்டபந்தமும் எழுத்தோடு கூடிய வடிவமைப்போடவும் வந்திருக்குங்க. வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதற்காக வேண்டியும் அம்மனுடைய முகங்கள் பாருங்கள் ரொம்ப அம்சமாக வந்திருக்கு. அம்பாளுடைய உடல் அமைப்பும் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த முகங்கள் எல்லாமே பித்தளை தாங்க, சில்வர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தரமான பொருட்கள், நம்பி வாங்கிக்கலாம்.